கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 119வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய பிரமாணத்தை நான் கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரிதான நோக்கமாகவும் பெரிதான வாஞ்சையாகவும் நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த காரியத்தில் ஒரு முழுமையான ஜெயத்தை நம்மால் பார்க்க முடியலை. ஒரு முழுமையான ஜெயத்தை பார்க்க முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் முழுக்கவாவது ஆண்டோடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடிகிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியல. அவருடைய பிரமாணத்திற்கு எதிரான ஏதாவது ஒரு கிரியை நம்மிடத்தில் நம்முடைய சுயத்தில் எழும்பிடுது, நம்மிடத்துலேருந்து வெளிப்படுது. எதனால் இப்படி ஆகுது? ஆண்டவருக்காக தானே செயல்பட நாம் விரும்புகிறோம். ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகளை தானே நாம் நடப்பிக்க ஒரு வாஞ்சியோடு நாம் அதற்காக தானே பிரயாசப்படுகிறோம். அப்படி இருந்தும் ஏன் அநேக காரியங்களில் நம்மால் ஆண்டவருக்கு பிரியமான இந்த பிரமாணத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து வாழ முடியவில்லை? சங்கீதக்காரன் இங்கே ஒரு அழகான ஜெபத்தை கர்த்தரை நோக்கி வைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்திற்கு நான் கீழ்ப்படி அதன்படி செயல்பட என்னுடைய நடைகளை நீர் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். நடைகள் என்பது எதை உணர்த்துகிறது? கிரியைகளை உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பலத்தால் நம்முடைய சுயத்தால் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 15வது அதிகாரத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சுய பலத்தாலோ சுய சித்தத்தாலோ நம்மளால் என்ன பண்ண முடியாது? முழுமையாக கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. அதனால்தான் இவ்வளவு நாட்கள் நாம் முயற்சி செய்த அநேக காரியங்கள் தோல்வியில் முடிந்திருக்கு. ஆண்டவருக்கு பிரியமாக இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், கர்த்தருக்கு பிரியமான இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழணும், முழுமையாக என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் இன்னும் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் மாறணும்னு சொல்லி நாம் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அந்த காரியம் ஒரு தோல்வியில் முடிய என்ன காரணம்? நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்பாடுகள் இன்னும் ஸ்திரப்படாததுனால தான். நம்முடைய தேவன் நல்லவர். அவர் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை அவர் அறிந்திருக்கிறார். உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிற இருதயத்தோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய நடைகள், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய செயல்பாடுகள் ஸ்திரப்படுத்தப்பட்டால் நிச்சயமாய் உன்னாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் முழுமையாய் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இன்னும் நீதி செய்கிற பிள்ளைகளாய், இன்னும் பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாய் உங்களால் பலப்பட முடியும் என்று கர்த்தர் இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நம்மை பலப்படுத்துகிறார். இப்போ நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய கிரியைகள் ஸ்திரப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? வேதம் ஒரு அழகான வசனத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. 1 பேதுரு அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இந்த வசனம்தான் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பதில். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்முடைய நடைகள் ஸ்திரப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்முடைய கிரியைகள் அது பலப்படுத்தப்படும், நிலைநிறுத்தப்படும். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் கேளு, என்னாலே உன்னுடைய நடைகள், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய கிரியைகள் அது ஸ்திரப்படுத்தப்படும் ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்றி நம்மால் ஒன்றுமே செயல்படுத்த முடியாது, நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் தெளிவாய் காண்பித்து தருகிறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீர்படுத்துவார். அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கர்த்தருக்குரியவர்களாய், கர்த்தருக்குள்ளாய், கர்த்தருக்காக வாழும்படியாய், கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும்படியாய் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்குரியதாய் மாறும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் நல்ல தகப்பன். அவர் கைவிடவே மாட்டார். அவர் யாரையும் அற்பமாய் எண்ணாத தேவன். உடைந்த பாத்திரம் என்று அவர் நம்மை தள்ளாத தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் கேள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்.
உன்னுடைய நடைகளை, உன்னுடைய செயல்பாடுகளை, கிரியைகளை ஸ்திரப்படுத்த நீ என்னிடத்தில், என்னுடைய சமூகத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, உண்மையாகவே என்னுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு நல்ல இருதயத்தோடு, சுத்த இருதயத்தோடு நீ என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் உன்னுடைய நடைகளை, உன்னுடைய செயல்பாடுகளை, கிரியைகளை நான் ஸ்திரப்படுத்துவேன். அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவேன், ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவேன், பலப்படுத்தி அதை நிலைநிறுத்துவேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான். தேவஜனங்களாகிய நாம் அந்த நித்திய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் அந்த நித்திய ஜீவனை, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையான இருதயத்தோடு அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நம்முடைய நடைகளை, நம்முடைய செயல்பாடுகளை, கிரியைகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் ஸ்திரப்படுத்தி நாம் அவருடைய பிரமாணங்களை முழுமையாய் கை கொள்ளும்படியாய் அவர் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை அவருக்குள் நிலைநிறுத்தி நித்தியத்தில் கொண்டு போய் சேர்த்து அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்ய வைப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் அவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தும், என் நடைகளை ஸ்திரப்படுத்தும், அப்பொழுது உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்வேன் என்று முழு இருதயத்தோடு ஜெபிக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.